தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பின் நல்ல தகப்பனே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ உமது திருமகனின் வாழ்வையும் வார்த்தைகளையும் அறிந்து வருகிறோம். அவற்றை அறிந்த நாங்கள் உமது திருவுள்ளப்படி நடக்க எங்களுக்கு நீர் வரமருளும். உமது வார்த்தை எங்களுக்கு ஒளியூட்டி எங்களுக்கு நல்ல பாதையை காண்பிக்கிறது. அதற்காக நன்றி அப்பா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் லூக்கா நற்செய்தி 21 மற்றும் 22 அதிகாரங்களை சிந்திக்க இருக்கிறோம். 22வது அதிகாரத்திலே லூக்கா நற்செய்தியாளர் மற்றும் எழுதிய ஒரு குறிப்பாக இருக்கிறது, யார் பெரியவர் என்ற ஒரு நிகழ்வு. அதாவது இயேசு காட்டிக் கொடுக்கப்படுவதை அவர் அறிவித்த பிறகு, மானிட மகன் தமக்கென்று குறிப்பிட்டபடியே போகிறார், ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்கிறார். அப்போது நம்மில் இதை செய்யக்கூடியவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேள்வி கேட்க தொடங்கினார்கள். அதே நேரத்திலே இயேசுவுக்கு பிறகு தங்களில் யார் பெரியவராக இருக்கப் போகிறார்கள் என்று விவாதமே அவர்கள் எழுப்புகிறார்கள். அதை கண்டு இயேசு வருத்தமுற்று அவர்களிடம், பிறவினத்தாரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், அதிகாரம் காட்டுகிறார்கள், நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். உங்களில் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் இருக்க வேண்டும் என்கிறார். பாருங்கள், மிக பெரியவராக இருப்பினும் பணிவோடு தொண்டு புரிபவராக மாற வேண்டும். இதுதான் இறை ஆட்சிக்கு உகந்த வாழ்க்கை முறை என்று அவர் கூறுகிறார். பாருங்கள், ஆயினும் நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. ஆகவே உங்களை இன்னும் உயர்த்தி என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்பொழுது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள் என்று அவர் இறைவாக்காக உரைக்கிறார். தொடர்ந்து இயேசுவினுடைய பாடுகளை பற்றி நாம் சிந்திக்கிறோம். அதில் ஒரு கட்டத்திலே பணப்பையும் வாழும் என்ற தலைப்பின் கீழ், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவுமில்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு குறை இருந்ததா என்று கேட்க, ஒரு குறையும் இருந்ததில்லை என்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவர் தம் மேல் உடையை விற்று வாள் வாங்கி கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடியவரில் ஒருவராய் கருதப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. தன்னை பற்றி எசாயா 53:12 முன்னுரைத்த அவர் கொடியவரில் ஒருவராய் கருதப்பட்டார் என்ற இறைவாக்கு நிறைவேறும் பொருட்டு இயேசு இவ்வாறாக கூறுகிறார். நாம் இயேசுவினுடைய பாடுகளை ஆழ்ந்து இந்த இறை வார்த்தைகளை கேட்டு தியானிப்போம். இன்னும் அதிகமாக இயேசுவினுடைய பாடுகளை தியானிப்பதற்கு இந்த வீடியோவினுடைய டெஸ்கிரிப்ஷனில் வியாகுல பிரசங்கம் என்ற வீடியோ லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தயவு செய்து அதை பார்த்து இயேசுவினுடைய பாடுகளை இன்னும் அதிகமாக நாம் சிந்திப்போம். தொடர்ந்து இறைவார்த்தையை செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21. ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். எருசலேம் கோவிலின் அழிவு பற்றி முன்னறிவித்தல். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். வரப்போகும் கேடு பற்றி அறிவித்தல். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, இவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் எனவும் காலம் நெருங்கி வந்துவிட்டது எனவும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில்
இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய தோற்றங்களும் பெரிய அரும் அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் அழிவு பற்றிய முன்னறிவிப்பு. எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தில் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம். ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிறவினத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மானிட மகன் வருகை. மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடையும். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அத்திமர உவமை. இயேசு அவர்களுக்கு மேலும் ஒரு உவமை சொன்னார். அத்திமரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. மானிட மகன் வரும் நாள். மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறியாலும் களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகளாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இயேசு பகல் நேரங்களில் கோவிலில் கற்பித்து வந்தார். இரவு நேரங்களிலோ ஒளிவம் என்று அழைக்கப்பட்ட மலைக்கு சென்று தங்கி வந்தார். எல்லா மக்களும் கோவிலில் அவர் சொல்வதை கேட்க காலையிலேயே அவரிடம் வருவார்கள். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22. இயேசு துன்புற்று இறந்து உயிர் பெற்று எழுதலும் விண்ணேற்றம் அடைதலும். இயேசுவை கொல்ல சதித்திட்டம். அப்போது பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நெருங்கி வந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் மக்களுக்கு அஞ்சினார்கள். அந்நேரத்தில் 12 ஒருவனான யூதாசு எனப்படும் இஸ்காரியோத்துக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசு தலைமை குருக்களிடமும் காவல் தலைவர்களிடமும் சென்று எப்படி அவர்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்கலாம் என்பது பற்றி கலந்து பேசினான். அவர்கள் மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவனும் அதற்கு ஒத்துக்கொண்டு மக்கள் கூட்டம் இல்லாத போது அவர்களிடம் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல். புளிப்பற்ற அப்ப விழா கொண்டாடும் நாள் வந்தது. அன்றுதான் பாஸ்கா ஆடு பலியிடப்பட வேண்டும். இயேசு பேதுருவிடமும் யோவானிடமும் நாம் பாஸ்கா விருந்துண்ண நீங்கள் போய் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதற்கு அவர்கள், நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டுமென நீர் விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள்.
அவர் செல்லும் வீட்டிற்குள் நீங்களும் சென்று அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான அறை எங்கே என்று போதகர் உம்மிடம் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் தேவையான வசதிகள் அமைந்த ஒரு பெரிய அறையை காட்டுவார். அங்கே ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அவர்கள் சென்று தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஆண்டவரின் திருவிருந்து நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை நான் இதை உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படும் எனது இரத்தத்தால் ஆன புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யாராய் இருக்கக்கூடும் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். யார் பெரியவர், மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிறவினத்தாரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர், பந்தியில் அமர்ந்திருப்பவரா பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அன்றோ? ஆயினும் நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரவேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். பேதுரு மறுதலிப்பார் என முன்னறிவித்தல். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை நீங்காதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பணப்பையும் வாளும். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக் கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவர் தம் மேலுடையை விற்று வாள் வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது என்னில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். ஒலிவமலையில் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவமலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் விலகிச் சென்று முழந்தாளிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அன்று உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறை வேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு காட்டிக் கொடுக்கப்படுதலும் கைது செய்யப்படுதலும். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தார்கள். 12 ஒருவனான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து
அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்கப் போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வழக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கள்வனை பிடிக்க வருவது போல் நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம், இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பேதுரு மறுதலித்தல். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்கள் நடுவில் இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களைச் சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாதப்பா என்றார். உடனே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவுமுன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை ஏளனம் செய்தல். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து அடித்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார் என இறைவாக்காக சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். தலைமை சங்கத்தின் முன்னிலையில் இயேசு. பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை தங்கள் மூப்பர் சங்கத்திற்கு இழுத்துச் சென்றார்கள். அவர்கள், நீ மெசியாதானா, எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டார்கள். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே என்றார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.